ஸோ ஓகே கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? நானும் இங்க சூப்பரா இருக்கேன். கிட்டத்தட்ட நெறைய நாள் கிட்டத்தட்ட என் ஃபோன் தொலைஞ்சதுலேருந்து நான் வந்து என்னோட புது ஃபோன் வாங்குற வரைக்கும் நான் வீடியோவே போடல. கிட்டத்தட்ட 3 மாசம் ஒரு ஃபுல் வீடியோ போடுறதுக்கே போட முடியல. எப்பவுமே ஷார்ட்ஸ் தான் வந்து போட்டுருந்தேன். பட் இப்போ நம்ம 17,000 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த வீடியோ போடும்போது வந்துருவோம்னு சொல்லி நெனைக்கிறேன். வரலன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Motorola Edge 50 அப்படின்ற ஒரு ஃபோனுக்கு Android 15 அப்டேட்டுங்கிறது வந்திருக்கு. ஸோ இத்தன நாள் பார்த்தீங்கன்னா, Android 14ல தான் இருந்துச்சு. இப்ப Android 15 அப்டேட் வந்து குடுத்துட்டாங்க. அத டவுன்லோடும் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1.3 ஜிபி கிட்ட ஆச்சு. 5 ஜிபியா 3 ஜிபியா சரி ஏதோ ஒண்ணு ஆச்சு. அண்ட் அத இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். ஸோ அத தான் நீங்களும் என் கூட சேர்ந்து பார்க்க போறீங்க. நீங்க எந்த Android 14ல புது ஃபோன் வாங்கி Android 14லேருந்து Android 15க்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நெனச்சாலும் இந்த மாரி தான் வந்து அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ Realme, Redmi, Moto அப்புறம் என்னென்ன Vivo எல்லாமே இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ தெளிவா பார்ப்போம். ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, செட்டிங்ஸ்குள்ள போறோம். செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு இங்க சாஃப்ட்வேர் அப்டேட்ன்றது இருக்கும். இங்க சிஸ்டம் அப்டேட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆயிருச்சா? இல்ல ஆகப் போகுது. பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இங்க என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் Android 15 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, என்ஜாய் ஸ்மூத்தர் கிராபிக்ஸ், ஃபாஸ்ட் ஆப் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நோட்டிஃபிகேஷன், ஈஸிலி ஸ்விட்ச் பிட்வீன் லாங்குவேஜஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான விஷயமான்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. பட் ஆனாலும் குடுப்பாங்க. ஓகேங்களா? Android செக்யூரிட்டி பேட்ச் ஆர் இன்க்ளூடட் அப் டூ 1 டிசம்பர் 2024 அப்படின்னு சொல்லி இங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ 1 2024ஓட செக்யூரிட்டி பேட்ச் அப்படியே அப்போ இப்போதான் வருது. இப்போ என்ன பிப்ரவரி, ஜான்வரி இது அடுத்த மாதம் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். பட் கொடுத்துட்டே இருக்காங்க. மோட்டோவில் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் வரதில்லைன்னு சொல்லியிருந்தீங்க, வருது. ஸோ மோட்டோ ஒரு நல்ல ஒரு இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இப்போ 1.51 ஜிபி சாரி 1.3 ஜிபின்னு சொல்லிட்டாங்க. 1.51 ஜிபி இந்த அப்டேட்டோட பேரு சைஸு. இதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரெடி 3, 2, 1 ரீஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிருக்கும். இது ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆச்சா என்னன்றது தெரியல. ரீஸ்டார்ட் போட்டிருக்கேன், ஆஃப் ஆயிருக்கு, ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. வருமா? வந்துருச்சு. ஹலோ மோட்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ஹலோ மோட்டோலேயே தான் நிற்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ப்ராக்ரஷன் வந்து காமிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் காமிப்பாங்களா மோட்டோ என்னன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆஃப் ஆகி போச்சு. கோப்ரோ ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா சூடு. உங்க ஊர்ல சூடு இருக்கான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல ஈட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈட்டு குஞ்சானஞ்சா ஈட்டு இல்ல, சும்மா தூக்கி அந்த அடி அடிக்குது. 11 மணிக்கு வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வரும்போது காக்கா மாதிரி தான் கருகி தான் வரணும். சும்மாவே அப்படிதாக்கும். அவ்வளோதான் முடிஞ்சிடும். இது முடிஞ்சிச்சா என்னன்னு சொல்லி தெரில. அலோ மோட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கு. சரி நான் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வேற செம்ம சூடு ஆகுது. அப்டேட் பண்ணுறேன் வரும்போது. ஓகேங்களா? ஓகே பாய். பாய் இல்லை, இருங்க வரேன் வந்துடுவேன். இதை ப்ரொடக்டட் பை திங்க் ஷீல்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அலோ மோட்டோங்கிறது வந்துருச்சு. ஸ்டார்ட் ஆகுது. லோட் ஆகுது ஆகிட்டே தான் இருக்கு. பேட்மேன் நான் தான் பேட்மேன் இல்லைங்களா? உள்ளின் பேட்மேன் நான் தான் போட்டோகிராஃபி பண்ணி போட்டோஷாப் பண்ணி வச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சிஸ்டம் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ ஃபினிஷிங் சிஸ்டம் அப்டேட்னு சொல்லிட்டு ப்ராக்ரஷன் இப்போ தான் வந்து காமிக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் பேக்கப் பார்த்தீங்கன்னா தானாகவே எடுக்க ஆரம்பிக்குது ஃபோன் ரீஸ்டார்ட் ஆன உடனே. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள் நிறையா வந்து நடக்குது. ஸோ ஃபோனுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன் அதாவது உங்கள் சிஸ்டம் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் பேட்டரி கிட்டத்தட்ட ஒரு 100 வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 70 இருந்தால் ரொம்ப அட்வைசபிளான ஒரு விஷயம். 70% இருந்தால். மற்றபடி உங்களோட ஃபோனில் மற்ற பேக்கப்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களே வந்து கொடுத்துட்றாங்க, நீங்கள் பேக்கப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம், ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச உடனே வெதர் அப்படின்ற ஒரு ஆப் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் என்னங்கிறத பார்க்கணும். அண்ட் மற்றபடி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால் அபவுட் ஃபோனில்
ஓகே, ஓகே. ஆண்ட்ராய்டு வாட் இஸ் நியூ இன் ஆண்ட்ராய்ட் 15 அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சேஃப் என்விரான்மென்ட். அதனால தம்பி மோட்டோ அப்டேட் குடுக்குறீங்க சரி. அது கொஞ்சம் நல்லா குடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் 15 வந்து லான்ச் ஆயிருச்சு. ஸோ ஆண்ட்ராய்ட் 15 எப்பவும் போல சூப்பரா வந்து லான்ச் ஆயிருச்சு. பட் நெறைய விஷயங்கள் இதுல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஆண்ட்ராய்ட் 15ல புதுசா என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல தெளிவா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி அப்டேட் கம்ப்ளீட்ன்னு சொல்லிட்டு இங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ ஃபைனலா இதான் பார்த்தீங்கன்னா வந்து விஷயம் அப்டேட் முடிந்தது. ஸோ உங்களோட ஃபோனும் அப்டேட் வருமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட அஃபிஷியல் அதாவது Realme, Redmi, Moto இந்த மாரி ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியல் சைட்ல போய் உங்களோட ஃபோனுக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லி குடுத்து பாருங்க. ஆண்ட்ராய்டு அப்டேட் எத்தன அப்டேட் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அத்தன அப்டேட் காமிக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு 16 வரைக்கும் இருக்கு, 17 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கான அப்டேட் தானா பார்த்தீங்கன்னா வந்துரும். அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு சிஸ்டம் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு அதுவே சர்ச் பண்ணும். சிஸ்டம் அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும். ஓகே அப்படி இருக்கு அப்படின்னா வந்துரும். இல்ல அப்படின்னா Realme அந்த மாரி ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா, அந்த அந்த சிஸ்டம் அப்டேட்குள்ள போயிட்டு மேல 3 டாட் கிளிக் பண்ணீங்கன்னா, பீட்டா புரோகிராம்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே ரோல் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா, டக்குனு இங்க வந்துரும். ஸோ அந்த மாரி வந்துருச்சு. டெஸ்டிங் பர்ப்பஸ்க்காக வருது அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து இது வந்துரும். அப்டேட்ஸ் வந்துரும். ஸோ அது மாரி ப்ராப்பரா செக் பண்ணி நம்ம நெறைய வீடியோஸ்லாம் முன்னாடி போட்டுருக்கோம். அதையும் போய் செக் பண்ணிட்டு அப்டேட்டா கரெக்ட்டா பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்மளோட புது ஃபோன் Moto H50 Pro வாங்கியிருக்கோம். இதில நெறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்னொன்னா உங்களுக்கு தனித்தனி வீடியோவா ஷேர் பண்றேன். வீடியோ இனிமே தெளிவா சூப்பரா வந்துரும்னு சொல்லி நெனைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ். பாய் காய்ஸ். அப்படி கிடையாது. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ். பாய் காய்ஸ்.